அதிமுக பாஜக கூட்டணியில் வருவாங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க எந்த கட்சி வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திமுக முழு ஆதரவோட ஆட்சி அமைக்க நான் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. யார் யார் வருவாங்கிறது எல்லாம் உங்களுக்கு பின்னாடி தெரியும். எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அது அண்ணன் எடப்பாடியார் சொல்கிற போது ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் உறுதியான கூட்டணி வரும். அது நல்ல கூட்டணி அமையுங்கிறது எங்களுடைய பொதுச் செயலருடைய வியூகம். அவர் அந்த அது அவருக்கு தான் முதலமைச்சர் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனி மெஜாரிட்டி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும். இருக்கக்கூடிய கட்சிகள் 2026 அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், முழு விவரங்கள். நிச்சயமாக 2026 பாஜக தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா மற்றும் பாஜகவினர் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினர் தொடர்ந்து இதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். சமீப காலமாக 2 கட்சியினருமே இது குறித்த தகவல்களை வெளிப்படையாக பேசக்கூடாது என 2 கட்சிகளின் தலைமையும் கட்டுப்பாடுகள் விதித்திருந்தன. இந்த நிலையில் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது செய்தியாளர்களினுடைய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் பதிலளித்திருக்கின்றார். 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்துள்ளார். தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு அதிமுக வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியுடன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார். இதில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக அவர் கூறியிருக்கிறார்.